நோய் என்று செல்லும் பொழுது அல்லாஹு தஆலா உடல் ரீதியான நோயையும் வைத்திருக்கிறான். இரண்டாவது ஒரு நோய் இருக்கிறது, உள்ளம் சார்ந்த நோய்கள். உள்ளம் சார்ந்த நோய்களுக்கு அதுக்கு தனியான விடயங்கள் பேணப்பட வேண்டும் என்பதை இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. இஸ்லாம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு வந்தவர்கள் ஒரு படை தளபதியாக, ஒரு பள்ளி வாயிலுக்கு இமாமாக, ஒரு குழுவுக்கு தலைவராக, ஒரு ஊருக்கு தலைவராக, முழு உலகத்துக்கும் தலைவராக இருந்தவர்கள் மட்டுமல்ல, ஒவ்வொரு சமூகத்துக்கும் ஒவ்வொரு விடயத்தை காட்டிக் கொடுத்தவர் மட்டுமல்ல, எங்களுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வைத்தியராகவும் இந்த உலகத்திலே வாழ்ந்து காட்டியிருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையை பின்பற்றும் பொழுது எங்களுக்கு நிறைய முன்மாதிரிகள் இருக்கிறது என்பதை குர்ஆனும் ஹதீஸும் தெளிவாக விளங்கப்படுத்தி இருக்கிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய காலத்தில் மதீனாவில் ஈராக்குடைய பகுதிகள், அந்த பகுதிகளில் இருந்து சில வைத்தியர்கள் வந்து மதீனாவுக்கு வைத்தியம் செய்ய வந்தார்கள். வந்து மதீனாவில் உட்கார்ந்திருந்தார்கள். கேட்டாங்க அந்த வைத்தியர்கள் எல்லாம், நாங்கள் யாரும், உங்களில் யாரையும் பார்க்கிறோம். சஹாபாக்களை பார்த்து கேட்டார்கள், நீங்கள் யாரும் மருந்தெடுக்க வாருங்களேன்னு கேட்டார்கள். சஹாபாக்கள் சொன்னார்கள், எங்களில் யாருக்கும் நோய் வாரது இல்லை, நாங்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னாக்களை பின்பற்றுகிறோம், அதனால் நாங்கள் நோய்கள் இல்லாதவர்களாக இருக்கிறோம் என்ற செய்தியை அந்த மனிதர்களுக்கு சொல்லி அனுப்பினார்கள். கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள் இருந்தது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை. எங்கே எல்லாம் இப்பொழுது நாம் நோய் என்று கருதுகிறோமோ, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நோயாக பார்க்காமல் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பதாக சஹாபாக்களுக்கு சொல்லிக் கொடுத்தார்கள். இது அல்லாஹ்வுடைய ரஹ்மத் என்பதை பொருந்திக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார்கள். இன்றைக்கு நாம் அதிகமானவர்கள் காய்ச்சல் சம்பந்தமான நிறைய நோய்களினால் தள்ளப்பட்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காய்ச்சலை பற்றி சொல்லும் பொழுதை சொன்னார்கள். ராகவன் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா ஹதீஸ் புகாரிலே வருகிறது. சொன்னார்கள், காய்ச்சல் இருக்கிறதே நரகத்துடைய சூட்டில் இருந்து உள்ளது, அது நரகத்துடைய உஷ்ணத்தில் உள்ளது, அதை நீங்கள் தண்ணீரின் மூலம் அந்த காய்ச்சலை நீங்கள் குளிர வையுங்கள் என்று சொன்னார்கள், அந்த சூட்டை தணியுங்கள் என்று சொன்னார்கள். காய்ச்சலுக்கு பெரும்பகுதியாக குர்ஆனும் ஹதீஸும் சொன்ன மருத்துவங்கள் மிக முக்கியமான ஒன்றுதான் தண்ணீராக இருக்கிறது. இன்னொரு ஹதீஸிலே வருகிறது, காய்ச்சலுக்கு ஜம்சம் தண்ணீரை கொண்டு அவரை குறிப்பாட்டுகள் என்பதாக வருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காய்ச்சலோடு பேசினார்கள். காய்ச்சல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு பேசியது ஹதீஸ்களில் வருகிறது. காய்ச்சலிட்ட கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீ என்னென்ன விடயங்களை ஒரு மனிதனுடைய உடம்பிலே வந்தால் செய்வாய் என்று கேட்டார்கள். அந்த காய்ச்சல் சொன்னது, யா ரசூலல்லாஹ், உடம்புடைய இரத்தங்களை உறிந்து குடித்து சதைகளை எல்லாம் நான் நசுக்கி எலும்புகளை எல்லாம் உடைத்து விடுவேன் என்று சொன்னது. அப்படியான காய்ச்சல் எங்களை யாருக்கும் வந்தது இருக்காது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்சாரிகளிடத்தில் போக சொன்னார்கள். அந்த காய்ச்சல் அன்சாரிகளிடத்தில் போனது. அன்சாரிகளில் வந்து சிலர்கள் முறையிட்டார்கள், நாங்கள் காய்ச்சலாக இருக்கிறோம் யா ரசூலல்லாஹ் என்று முறையிட்ட பொழுது சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், காய்ச்சல் உங்களில் இருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் உங்களோட பாவங்களை எல்லாம் மன்னிக்கிறார். அப்படி என்று சொன்னால் காய்ச்சல் எங்களிலேயே இருக்கட்டும் என்று சஹாபாக்கள் சொல்லிவிட்டு சென்றார். காய்ச்சலுடைய பெருமதியான அந்த நோய் உடலிலே வரும் பொழுது உடலை சுத்தம் செய்கிறது என்பதை நவீன மருத்துவர்கள் கண்டுபிடித்திருக்கிறார்கள். 1400 வருடங்களுக்கு முன்னால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த காய்ச்சலுடைய விடயத்தை தெளிவாக விளங்கப்படுத்தி விட்டார்கள். காய்ச்சல் என்று சொல்லி வரும் பொழுது, உடலிலே ஒரு நோய் ஏற்படும் பொழுது அவசரப்பட்டு விடக்கூடாது. அவசரப்பட்டு வைத்தியசாலைக்கு ஓடி விடுகிறோம், அவசரப்பட்டு ஏதோ ஒரு டாக்டரை செயல்படுகிறோம். கண்ணியமானவர்களே, நோயை தந்தவன் அல்லாஹ், அந்த ஷிஃபாவை அல்லாஹ்விடத்திலே கேட்டு பெறக்கூடிய மக்களாகவாவது நாங்கள் குறைந்தபட்சமாக இருக்க வேண்டும். ஒரு நோயாளியை பார்க்க போனால் நாங்கள் என்ன சொல்கிறோம்? அவர்கிட்ட போய் கேட்கிறோம், உங்களுக்கு என்ன நோய்? சொல்றாரு, எந்த நோய் இருக்கிறது? இவர் சொல்றாரு, இந்த டாக்டரை செயல்படுத்தி பாருங்க, இவர்கிட்ட கொண்டு வைத்து பாருங்க, அவர்கிட்ட போனா நல்ல மருந்து இருக்குது. ஆனா அல்லாஹ் சொல்றான், எல்லா டாக்டரை விடவும் அல்லாஹ் ஆகப்பெரிய வைத்தியர். ஸல்லல்லாஹு சொன்ன ஆகப்பெரிய வைத்தியம். கண்ணியமானவர்களே, சொன்னாங்க, அல்லாஹ் சொல்றான், நீ என்னிடத்தில் கேள், நோயை தாரவன் நான், நீ என்னிடத்தில் விட்டுட்டு எல்லா மக்களிடத்திலையும் கேட்பாயாக இருந்தால், இந்த நோயை லேசாக்குமாறு சொல்லுவாயாக இருந்தால், அல்லாஹ் அந்த நோயிலே எங்களை சாட்டி விடுவார், அந்த நோயாளியை எல்லாம் சாட்டி விடுவார். எந்த மஹ்லூக்குகளின் பக்கம் ஒரு அடியானுடைய கவனம் திரும்புமோ, எந்த படைப்பிடத்தின் பக்கம் ஒரு அடியானுடைய கவனம் திரும்புமோ, அப்ப அல்லாஹ் எங்களை கைவிட்டுடுவார். ஏன்? நாங்களே அல்லாஹ்வை கைவிட்டுட்டோமே. அல்லாஹ்விடத்தில் கேட்கிறதை விட்டுவிட்டு அடியார்களிடத்திலே கேட்பதை முன்வைப்போம் என்றிருந்தால் கண்ணியமானவர் அதிலே நஷ்டமாகத்தான் மாறும் என்பதில் எந்த சந்தேகமே கிடையாது. இமாமுனா அபு ஜம்ரா அலுஃபாய் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், பெரிய மார்க்க மேதைகள் ஒருவர் இவர். ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு ஒரு நாள் வந்தார்கள்.
அது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காய்ச்சலால அவர்கள் வருத்தத்தில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். கேட்டார்கள், உங்களுக்கு காய்ச்சலாக இருக்கிறதே, அந்த சூட்டை எவ்வாறு தணிக்க வேண்டும் என்றெல்லாம் விசாரிக்கும் பொழுதுதான் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சூட்டை தண்ணீரின் மூலமாக அதை நீங்கள் தணியுங்கள் என்பதை எங்களுக்கு சொல்லித் தந்திருக்கிறார்கள் என்பதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவேதான் காய்ச்சல் சம்பந்தமான நிறைய ஹதீஸ்கள் இருக்கிறது கண்ணியமானவர்களே. எனவேதான் நாங்கள் முதலாவது விளங்க வேண்டிய ஆக மிக முக்கியமானதுதான், ஒரு நோய் வரும் பொழுது அந்த நோயை படைத்த ரப்பிடத்திலே முதலாவது சொல்லக்கூடியவர்களாக மாற வேண்டும். எனக்கு நோயை தந்தவன் அல்லாஹ் என்று சொல்லி அல்லாஹ் இடத்திலே நோய்க்குரிய மருந்தை முதலாவது நாங்கள் கேட்க வேண்டும். அதுதான் இஸ்லாமியர்கள் முஸ்லீம்கள் என்று வரும் பொழுது அப்படியான மனிதர்களுடைய உள்ளத்திலே இடம்பெற வேண்டிய ஒன்று என்பதை மறந்து விடாதீர்கள்.